السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 70. இந்த ரியாது சாலிஹீன் பாடத்தினுடைய 70ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் பாபுல் ஹஸ் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இந்த பாடமாகிறது இந்த பாபுல் ஹஸ் என்று துவங்கக்கூடிய இந்த பாடத்தினுடைய முதல் பாடமாக இது இருக்கின்றது. இதற்கு கீழே உள்ள பாடங்கள் எல்லாம் இந்த பாபுல் ஹஸ் தூண்டுதல் என்ற பாடத்தை குறித்தான இந்த ஹதீஸிற்கு கீழே வரக்கூடிய அந்த பாடங்களை பற்றி நாம் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த 70வது பாடத்துல, ரியாது சாலிஹீனுடைய 70வது பாடத்துல இந்த பாபுல் ஹஸ் என்று அமையக்கூடிய இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை இன்றையிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ முதலாவதாக இந்த பாபுல் ஹஸ் என்பதாக சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, ஹஸ்ன்னு சொன்னா தூண்டுவது, ஒரு விஷயத்தை தூண்டி இழுப்பது என்ற அர்த்தத்திற்கு இந்த ஹஸ் என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ பாபுல் ஹஸ்னா தூண்டுவதனுடைய பாடமாக இருக்கின்றது. அப்போ எதை தூண்டுவதனுடைய பாடம் சொல்றாங்க? வயது முதிர்ந்த ஒரு காலத்துல, முதுமையான அந்த காலத்துல நன்மைகளில் இருந்து அதிகம் செய்வதின் பக்கம் நம்முடைய மனதை தூண்டுவதல் குறித்தான பாடம் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. அப்போ பொதுவா ஹஸ்னா தூண்டுதல்னு அர்த்தம். இப்போ இந்த பாடத்தினுடைய அடிப்படையில வயதான காலத்திலும் வயது முதிர்ந்த காலத்திலும் அமல் செய்ய நம்ம மனசை தூண்டணும். அப்போ வாலிபத்துல ஒருவன் அமல் செய்வதற்கு ஒரு விதத்துல கஷ்டமா இருக்கலாம், ஒரு விதத்துல ஈஸியா இருக்கலாம். கஷ்டம் எந்த விதத்துலன்னு பார்த்தா, அந்த வாலிப வயசில் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம், அந்த ஷைத்தானுடைய அந்த தீங்குல இருந்து அந்த தீங்குகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதன் காரணமாக நம்முடைய அமல்கள்ல பிழை வரக்கூடும். நம்முடைய செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்ல ஏதாவது குறை ஏற்படக்கூடியதாக இருக்கும். இப்ப வாலிப வயசுல நம்முடைய சிந்தனைகள் நிறைய இடத்துல ஊசலாடக்கூடியதாக இருக்கும், நிறைய இடத்துல போய் சேரக்கூடியதாக இருக்கும், ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். ஒருத்தன் வாலிபனான வயசுல தன்னுடைய வீட்டை பத்தி சிந்திக்கணும், தன்னுடைய சம்பளத்தை பத்தி சிந்திக்கணும், தன்னுடைய வேலையை பற்றி சிந்திக்கணும், தன்னுடைய மனைவியை பத்தி சிந்திக்கணும், தன்னுடைய பிள்ளைகளை பத்தி சிந்திக்கணும். இப்படி இந்த வாலிப வயசுல ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்,
இருக்கின்றது. அப்போ இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு பொருட்டாக தான் கருதணும். எல்லாத்தையும் கவனமாக கொண்டு எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வாலிப வயசுல அமையக்கூடியதாக இருக்கும். இந்த பாடத்துல முதிய வயதில் செய்யக்கூடிய அமல பத்தி பேசுறாங்க. அப்போ முதிய வயதுல நம்ம வயது முதிர்ந்துருச்சுன்னு சொன்னா, நமக்கு கடமைகள் குறைந்துரும். நம்ம வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலைய பத்தி கவலைப்பட மாட்டோம். குடும்பத்திற்கு நம் மூலமா தான் சம்பளம் கிடைக்கும்னு சொல்ல தேவையில்ல. நம்முடைய பிள்ளைகள் பார்த்துப்பாங்க. நம்முடைய மனைவியை நம்முடைய பிள்ளைகள் பார்த்துப்பாங்க. அப்படி இந்த குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய, இந்த குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு ஆற்றலும், ஒரு பொறுப்புணர்ச்சியும் அந்த முதுமை என்ற தனத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப நம்ம ஃப்ரீ ஆயிருவோம் வாழ்க்கையில. வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து, ஒரு விதத்துல நம் தளர்ந்து விடக்கூடியதாக ஆயிருவோம். அப்போ அந்த சமயத்தில் நமக்கு அதிகமாக சிந்தனை வரக்கூடிய ஒருவன் தான் அல்லாஹ்வுடைய சிந்தனை. அப்போ அல்லாஹ்வ அதிகமா சிந்திக்கக்கூடியவனாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அதை கபூலாக்கி தருவானாக. அப்ப அந்த வயது முதிர்ந்த சமயத்துல நமக்கு எந்த வேலையும் இருக்காது. நமக்கு இபாதத் செய்யறதுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது. ஷைத்தானுடைய ஊசலாட்டம் கம்மியா இருக்கும். நமக்கு இச்சைகள் கம்மியாக இருக்கும். கெட்ட எண்ணங்கள் கம்மியாக இருக்கும். நேரங்கள் நமக்கு பரக்கத்தாக இருக்கும். இப்படி பல பிளஸ் இருக்கு. அப்போ அந்த வயது முதிர்ந்த அந்த காலத்துல, அதனால் அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்துல, அல்லாஹ்வுடைய அந்த வழிபாட்டில முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த வயதான காலத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கும் கூடுதலான சிறப்புகள் இருக்கின்றது. எக்கச்சக்கமான சிறப்பு இருக்கு. அல்லாஹு தஆலா திருமறையில கூறியிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. வயது முதிர்ந்த காலத்தில் செய்யக்கூடிய அமலுக்கும் ஒரு தனி தரஜா, ஒரு தனி அந்தஸ்து என்பது இருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த ஒரு தலைப்பை பற்றி தான், இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த பாடத்துல வரக்கூடிய ஹதீஸுகள் நமக்கு பேசக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ வயது முதிர்ந்த காலத்துல உங்களுடைய அமல்களை எப்படி நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும்? எப்படி அமல் செய்வதற்கு உங்கள் நஃப்ஸை நீங்கள் தூண்ட வேண்டும்? உங்களை நீங்கள் தூண்டி அமல் செய்ய நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? அது செய்வதன் மூலமாக என்னென்ன அந்தஸ்துகளை, என்னென்ன சிறப்புகளை நீங்கள் பெறக்கூடும் என்பதையெல்லாம் இந்த பாடத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பாடம்தான் இந்த பாபுல் ஹஸ் என்ற பாடமாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பாடத்துல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைய பாடத்துல அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறிய ஒரு ஆயத்தை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நம்முடைய பாடத்தில் பதிவு செய்து தருவார்கள். அப்போ அந்த ஆயத்தை குறித்தான அர்த்தங்களையும், அந்த ஆயத்திற்கான சில விளக்கத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வயதை குறிப்பிடுவான். அந்த வயதானது இமாம் பெருமக்களிடத்தில், உலமாக்களிடத்தில், அறிஞர்களிடத்தில் என்னென்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதை என்ன வயது என்பதை அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு நிர்ணயிச்சு தருவாங்க. அந்த கருத்து வேறுபாடான அந்த கருத்தையும் நாம் இன்றைய பாடத்துல பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்ப ஆயத்துக்களையும் அந்த ஆயத்து சார்ந்த அந்த கருத்து வேறுபாடுகளையும் பற்றி தான் இன்றைய பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். இப்போ இந்த கிதாபினுடைய அடுத்த பாடமான நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாபுல் ஹஸ்ஸி அலல் இஸ்தியாதி மினல் கைரி ஃபி அவாஹிரில் உம்ரி என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி இன்று நாம் துவங்க இருக்கின்றோம். இப்ப இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கலாம். வயதினுடைய இறுதி காலத்திலே ஹைரானவற்றிலிருந்து, நன்மையான விஷயங்களிலிருந்து
அதிகப்படுத்துவதன் மீது தூண்டுதல் குறித்தான பாடமாக இது இருக்கின்றது. அப்போ வயது முதிர்ந்த அந்த காலத்திலும் நன்மையின் பக்கம் அதிகம் செய்யறத தூண்டணும். அது குறித்தான பாடம். நன்மையின் பக்கம் தூண்டுதல் என்ற தலைப்பின் கீழ் இதை நம்ம அமைச்சிருக்கலாம். அப்போ இதை குறித்தான ஹதீஸாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகள் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு. இன்னும் நான் மேலேயே சொன்ன மாதிரி இந்த பாடத்தின் கீழே திருமறையிலிருந்து அல்லாஹு தஆலா கூறக்கூடிய ஒரு வசனத்தை முஸன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ அந்த ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. قال அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர் என்பதாக இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ இந்த ஆயத்தினுடைய தர்ஜிமா என்னன்னா, அவலம் நுஅம்மிருக்கும், உங்களுக்கு நாம் ஆயுளாக வழங்கவில்லையா, மா ஒரு காலத்தை, எப்படிப்பட்ட காலம், யததக்கரு ஃபீஹி அந்த காலத்திலே சிந்திப்பார்கள், மன் ததக்கர சிந்திக்கக்கூடிய மக்கள் அந்த காலத்துல சிந்திப்பார்கள். அப்போ சிந்திக்கக்கூடிய மக்கள் எந்த கால அளவில் சிந்திப்பார்களோ அந்த கால அளவு உங்களுக்கு ஆயுளாக நாம் வழங்கவில்லையா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்கிறான். இன்னும் சொல்றான், வஜாஅகுமுன் நதீரு, எச்சரிக்கை அளிக்கக்கூடியது உங்களிடத்தில் வரக்கூடியதான நிலையில் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தை சொல்லி காமிக்கிறான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல வாலிப வயசு தாண்டி வயது முதிர்ந்த அந்த காலத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம என்ன அமல் செஞ்சோம் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு வயசை உங்களுக்கு நாம் தந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த சிந்தித்து பார்க்கறது மட்டும் கிடையாது, சிந்தித்து அதன்படி அமல் செய்யக்கூடியவராகவும் நாம் இருக்க வேண்டும். இன்னும் கேட்கிறான், உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒருவர் உங்களிடத்துல வரலையா, உங்களிடத்தில் வரவில்லையா என்பதையும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்போ உங்களை பயம்படுத்தி உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அல்லாஹுடைய அந்த ஏவலை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஏவக்கூடியவர்கள் யாரும் உங்களுக்கு இல்லையா, அவர்களை நான் அனுப்பி வைத்து உங்களிடத்தில் அவர்கள் வரவில்லையா என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு கேட்கிறான். ஃபாத்திர், சூரத்துல் ஃபாத்திர்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை இங்க போடுறாங்க. 37வது ஆயத்தாக இந்த ஃபாத்திர் என்ற சூறாவில் இது பதிவு செய்யப்படுது. கால இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல் முஹக்கிகூன, இன்னும் ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து உறுதி செய்யக்கூடியவர்கள். அப்போ இன்னும் சில அறிஞர்களும் சொன்னார்கள் சொல்றாங்க. மானாஹு, அதனுடைய மானா ஆகிறது. எதனுடைய மானா, அவலம் நுஅம்மிருக்கும் சித்தீன சனத்தன், அவலம் நுஅம்மிருக்கும் என்பதா அல்லாஹ் தஆலா சொன்னால், உங்களுக்கு நான் வயதை கொடுத்தேன் அல்லவா, வயதை ஆக்கினோம் அல்லவா என்பதை அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்போ அந்த வயதை பற்றி கேட்டிருக்கும் பொழுது சித்தீன சனத்தன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ 60 வயது, வயதால் 60 உங்களுக்கு நான் வயதை ஆக்கவில்லையா என்பதை அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப இந்த 60 என்ற இந்த மானாக்கு, இந்த அர்த்தத்திற்கு அதனுடைய அர்த்தம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதாக முஹக்கிகீன்களிலிருந்து சில நபர்களும் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சொல்லி காட்டுறாங்க, சொல்லி தராங்க. அப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல 60 வயசு தான் குறிப்பிடுறான். பொதுவா உங்களுக்கு நான் வயசை கொடுக்கவில்லையா அப்படின்னு தான் சொல்றான் இல்லையா. அப்போ பொதுவா வயசை கொடுக்கலையானா என்னது, 60 வயதை தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இன்னும் வயுஐயிதுல் ஹதீஸு, இந்த ஹதீஸும் இந்த மானாவை உறுதிப்படுத்துகிறது. அல்லதி, எத்தகைய ஹதீஸ், சனதுகுருஹு, அந்த ஹதீஸை நாம் பின்னால் கூறுவோம். இன்ஷா அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா நாடினால்
அந்த ஹதீஸை நாம் பின்னால் கூறுவோம். அப்ப பின்னால சொல்லப்படக்கூடிய நாம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸும் இந்த ஒரு விஷயத்தை தான் உணர்த்தக்கூடியதாக இருக்கு. இந்த 60 வயது என்ற ஒரு விஷயத்தை தான் 60 வயதிற்கு மேலதான் அந்த வயது முதிர்ந்த காலம் என்பதை உணர்த்தக்கூடியதாக தான் அந்த ஹதீஸும் இருக்கின்றது என்பதை நமக்கு உறுதி செய்து தருகிறார்கள். வகையில இன்னும் சொல்லப்பட்டது மானாஹு அதனுடைய மானா ஆகிறது. அந்த அர்த்தம் எப்படி உள்ள எத்தனை வயசுக்கு வரும்னு சொல்றாங்க. 18 சனத்தன் வருடத்தால் 18 வயது என்ற அர்த்தத்திற்கு அது வரக்கூடியதா இருக்கும். அப்போ 18 வயதை தான் அல்லாஹு தஆலா இங்க சொல்றான். படியினும் சொல்லப்படுது. ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. வகையில இன்னும் சொல்லப்பட்டது 40 சனத்தன் வருடத்தால் 40 வயது என்று இந்த விஷயத்தையும் சிலர் சொல்றாங்க. அப்போ இப்படியும் சொல்லுது 40 வயசுன்னு சொல்லப்படுது. இன்னும் காலஹுல் ஹசனு வல் கல்பி வல் மஸ்ரூகுன் அறிஞர்களான ஹசன், கல்பி, மஸ்ரூக் என்று பெரிய பெரிய நபர்கள் ஆகியோர் இந்த கருத்தை கூறுறாங்க என்பதாக சொல்றாங்க. இந்த காலஹு அதை தான் அவர்கள் கூறினார்கள். எதை? இந்த 40 வயதை தான். இந்த ஹசன், கல்பி, மஸ்ரூக் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள்லாம் 40 வயதை தான் சொல்றாங்க. 40 வயது தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 40 வயதிற்கான இன்னொரு தலீல், இன்னொரு ஆதாரத்தையும் சொல்லும் பொழுது வனுகில அன் இப்னு அப்பாஸின் ஐலன் இன்னும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தொட்டு அறிவித்தார்கள். இன்னும் அவங்களும் இதைதான் அவர்களை தொட்டும் இதைதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் 40 சனத்தன் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை இங்க பதிவு செய்யறாங்க. வனகலு இன்னும் அவர்கள் அறிவித்தார்கள், நக்கல் செய்தார்கள். அன்ன அஹ்லல் மதீனதி நிச்சயமாக மதீனா வாசிகள் ஆகிறவர்கள் கானு அவர்கள் ஆகியிருந்தார்கள். இதா பலக அஹதுஹும் அவர்களில் ஒருவர் எத்திவிட்டால், அப்போ எத்திவிட்டால் 40 சனத்தன் வருடத்தால் 40 அவர்கள் எட்டிவிட்டால் ஃபஃபர்ரக லில் இபாததி இபாதத்திற்காக ஒதுங்குவார்கள். அப்படின்னா என்ன? ஐபாதத்திற்காக ஒதுங்குவாங்கன்னா 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா மதீனா வாசிகள்லாம் அல்லாஹினுடைய அந்த ஐபாதத்துல மூழ்கக்கூடியவர்களாயிருவாங்க. அது வரைக்கும் நல்ல அமல் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அமல் செய்யாம ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த 40 வயது வந்துட்டா அந்த முதிய ஒரு காலம் வந்துருமா இல்லையா? அந்த வயசுல முழுமையாக அல்லாஹ்வின் பால் ஈடுபடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பக்கமே முழுமையாக ஈடுபட்டு அல்லாஹ்வையே தொழுது கொண்டு அல்லாஹ்வின் பாலே இபாதத் செய்து கொண்டு தன்னுடைய நாட்களை கடத்தக்கூடியவர்களாக, கழிக்கக்கூடியவர்களாக மதீனாவாசிகள் இருப்பார்கள் என்பதையும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வகையில இன்னும் சொல்லப்பட்டது ஹுவ அதுவாகிறது, அதனுடைய மானாகிறது அல் புலூகு பருவ வயதை அடைவது என்ற அந்த அர்த்தத்திற்கும் வரும். அப்ப பருவ வயதை ஒருத்தன் எப்ப அடைகிறானோ அதை தான் அல்லாஹு தஆலா அந்த நுஅம்மிருக்கும் என்பதில் கூற வருகிறான் என்ற இந்த விளக்கத்தையும் நமக்கு தருகிறார்கள். அப்போ முதலாவதாக 60 வயசுன்னு சொல்றாங்க, இரண்டாவதாக 18 வயசுன்னு சொல்றாங்க, மூன்றாவதாக 40 வயது என்பதாக சொல்றாங்க, நான்காவதாக பருவ வயதை அடையுதல் என்பதாக சொல்லித்தராங்க. அப்போ இந்த 4 விஷயமாக நமக்கு இந்த கருத்தினை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப பாருங்க, வகௌலுஹு தஆலா இன்னும் உயர்ந்தவனான அல்லாஹுடைய சொல்லாகிறது. வஜாக்கும் நதீரு எச்சரிக்கை அளிக்கக்கூடியது உங்களிடத்தில் வரக்கூடிய நிலையில் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொன்னானா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையாகிறது, இந்த கவுலாகிறது. கால இப்னு அப்பாஸின் வல் ஜும்ஹூரு இன்னும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள். வல் ஜும்ஹூர் இன்னும் பெரும்பாலான இமாம்கள் அறிஞர்கள் சொன்னதாகவும் இதுதான் இருக்கின்றது என்பதை சொல்றாங்க.
ஹுவ அவர்களாகிறவர்கள் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹு தஆலா அந்த நதீர்னு யார சொல்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் சொல்றான். இப்போ பொதுவாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நதீர் என்ற ஒரு பெயர் இருக்கு. அப்படி இருக்க அல்லாஹு தஆலா இந்த இடத்திலும் ஜாஅக்குமுன் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் உங்களிடத்துல வரலையான்னு கேட்டானா இல்லையா? அப்போ இது யார கேட்கிறான் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அந்த ஜும்ஹூர் இமாம்களும், அந்த இமாம்களுடைய பெரும்பாலான அந்த அறிஞர்களும் சொல்லக்கூடிய கருத்து ஹுவன் நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான் என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். வகீல இன்னும் சொல்லப்பட்டது அஷ்ஷைப் இன்னும் நரை வருமா இல்லையா? அப்போ கருத்த முடிகள்லாம் நரை எடுத்து வெள்ளை ஆகுமா இல்லையா? அந்த நரையையும் சொல்லப்பட்டது. காலஹு அக்ரிமா இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இதை சொன்னார்கள். வப்னு உயைனத இப்னு உயைனா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களும் இந்த கருத்தை அவர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தை பதிவு செய்றாங்க. வகைரஹுமா இன்னும் அவர்கள் இருவரும் அல்லாத சில நபர்களும் இந்த ஷெய்பை தான் சொல்றாங்க. அந்த நரையை தான் அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கடைசியாக ஒரு வார்த்தையை போடுறாங்க. வல்லாஹு அலமு இன்னும் அல்லாஹுவே அலமு அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப இதனுடைய முழு விளக்கத்தையும் இது எதை குறிப்பிட்டு சொன்னதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான். இப்ப அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை. அம்மிருக்கும் என்பதற்கும் நதீர் என்பதற்கும் எதை அல்லாஹு தஆலா மூடலாக சொல்ல வருகிறான் என்பதை அல்லாஹுவே முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல இந்த குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஒரு ஆயத்து இதை பற்றிய விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். இங்கு சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எத்தனை வயது என்ற இந்த விஷயத்தை குறித்தான அந்த விஷயங்களையும் நாம் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்துல இந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸான இந்த 112வது ஹதீஸை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.